நண்பர்களே, லடாக் போகிறதுல இன்றைக்கி டே 16ன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. அண்டு நாங்கள் இப்போ வந்து எங்கே இருக்கோம்னா டிஸ்கிட் இல்லை ஹாண்டர் டிஸ்கிட் பக்கத்தில் ஹாண்டர்ன்ற ஒரு இடத்துல இருக்கோம். ஹொண்டர் அங்கே இருக்கோம். ஸோ எல்லோரும் உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன் காலையிலேயே. ஸோ ப்ரோ வந்து நல்ல வியூ இருக்குது, வெளியே வந்து பாரு அப்படின்னாரு. நீங்களும் பாருங்கள். இது ஒன்று எங்கே போய் இது சொன்னீங்களா? அங்கேயும் இருக்குது. இங்கே அங்கே இவ்வளோ நேரம் 1 hour கிட்ட உட்காந்து இதே வெறிக்க பார்த்துட்டு இருந்திருக்காரு. இங்கே வந்து -10 டிகிரியா, -10 டிகிரிலாம் உட்காந்து பார்த்துருந்துருக்காரு. எனக்கு வந்து லைட்டாக பழகிடுச்சு. இவங்க இப்போ தான் 2 நாள் தான் ஆகுது. வாட்டரா? குட்டி வாட்டர் ஃபால்ஸா? சரி, அது என்னது ரிவர் கிராசிங். இங்கே பாருங்க, தண்ணி போகுது. பாருங்களேன். ஓ, இதை தான் சொல்லியிருந்தா. அண்டு நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி அது வந்து இப்போ தான் பார்த்தேன் அந்த வீடியோவில். இதுங்க உங்களுக்கு கிட்டே போயிட்டு அந்த பூவை காட்டுறேன். குளிருது. ஸோ இதுதான் அந்த பூ. ஏப்ரலில் மட்டும் வளர்கிற பூ. சும்மா தொட்டாலே உதிருது பார்த்தீங்களா? இதை வேணால் ஞாபகமாக எடுத்துகிட்டு போகலாமா? இதை வந்து யாருக்காச்சும் எடுத்துகிட்டு போயிட்டு கிஃப்ட் கொடுப்போம். போதும், நிறைய வேஸ்ட் பண்ணக்கூடாது. பறிச்சிட்டேன். யாருக்காச்சும் கிஃப்ட் கொடுப்பேன், ஞாபகார்த்தமாக இருக்கட்டும். பாருங்களேன், என் வண்டியில் லக்கேஜ் இருக்குன்ட்டு ஃபுல்லாக கவர் போட்டு மூடி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா என் வண்டியை? லக்கேஜ் இருக்குன்ட்டு கவர் போட்டு மூடி வச்சுருக்காங்க பாருங்கள். உண்மையிலே சூப்பருங்க. பாருங்கள், என்னால் லக்கேஜ் இருக்குது, எடுத்துகிட்டு வர முடியாது, வெயிட்டாக இருக்கும் அப்படின்னேன். அதனால் நான் ஆக்சுவலி கவர் போட்டிருந்தேன். பட் அவங்களும் ஒரு கவர் போட்டு மூடியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம தங்கியிருக்க ரூமு. பெர் பர்சனுக்கு 500 சொன்னாங்க. நாங்கள் 450க்கு பேசணும். ரூமோட நம்பர் அண்டு அது காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் தரேன். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். நல்லா இருக்குங்க இந்த பூ. இங்கேயே இருக்கலாம் போல். கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்துட்டு போவோம். இன்றைக்கி தாங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லக்கேஜ் எதுவுமே எடுக்கலை. முன்னாடியும் எடுக்கலை, பின்னாடியும் எடுக்கலை. அதனால் வண்டியில் சுத்தமாக வெயிட் இல்லை. ஆனால் எனக்கு மட்டும் லைட்டாக வெயிட்டாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் பேங்க்கு, அப்புறம் நம்மளோட சர்டிஃபிகேட்டுன்றேன், அது பேர் என்ன, எனக்கு யாருமே பாய் சொல்லியே. சே, அதெல்லாம் வச்சுருக்கிறதுனால கொஞ்சோண்டு பேக் மட்டும் வெயிட்டாக இருக்குது. மற்றபடி எதுவும் இல்லை. மற்றபடி இப்போ தான் வண்டி ஓட்டவே நல்லாயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. சுத்தமாக ஒரு சொட்டு வெயிட் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் ஓட்டுறேனே, அந்த ஒரு ஃபீல் இருக்குது. எல்லா இடத்துலையும் தண்ணி புஸ்குன்னு ஆறு மாதிரி ஓடுது. நண்பர்களே, சாப்பிட்றதுக்காக நிறுத்தினோம். ஆலு பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது அவங்க வந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பெரிய மனசு பண்ணி அவங்க டீ குடிச்சிருக்கிறதுனால ஆலு பரோட்டா கொடுத்துட்டாங்க. இதுக்கு சாஸ் வச்சு சாப்பிடுவாங்க. தக்காளி சட்னி. அது இது என்னது? டன் 4 hours இருக்குது. நல்லா இருக்குல்ல? गरम चाहिए। एक और ऑमलेट है ना? हाँ बना रहे हैं। ये ऑमलेट इसमें डाल दिया भाई। ये लो, इसमें गर्म पानी பையன் வந்து அவன் பொறுப்பில் கட்சி அவன் வேலையில் கரெக்டாக இருப்பான் போல, பேசிட்டு போயிட்டான். गरम पानी है? हाँ गरम पानी है। ये इसमें इसको क्या बोलते हैं? चटनी, ऑमलेट और आलू. இங்கே ஏரி ஒன்று ஓடிட்டுருக்கா, அங்கே போக போகிறோம். அதுக்காக ரொம்ப நேரமாக வழி தேடின்னு இருக்கோம்.
பசங்க நிறுத்தவே மாட்டுறாங்க, போயினே இருக்கிறாங்க. அவங்க பான்னு போயினே இருக்கிறாங்க. யூஸ்வலி வண்டி நிறுத்த இடம் இல்லைன்னா மலை பக்கத்தில் நிற்கிது. திடீர்னு கல் வந்துச்சுன்னா சொட்டையாகிடும். இப்படி தான் மலையை உடைப்பாங்க போலப்பா. அங்கே பார்த்தீங்களா மலையை உடைக்கிறாங்க. ஆல்ரெடி நான் வரும்போது பார்த்தேன். என்னடா பாம்பெலாம் வைப்பாங்க போலியே. மிஷினில் ஓட்டை போட்டு உள்ள பாம்பு வச்சுட்டு டமால்னு உடைப்பாங்க போலங்க. அங்கே அதுதான் பாம்பு தான் வச்சுன்னுக்குறாங்க. அங்கங்கே வேலி வேறு போட்டிருக்காங்க, உள்ளே போகக்கூடாதுன்னா இல்லை என்னன்னு தெரியல. சீக்கிரமாக உள்ளே போங்க நண்பர்களே. எனக்கு ஒரு வீடியோ எடுக்கணும். அதில் நதியில் ஓடுற மாதிரியா நதியில் மூஞ்சி முக்கிற மாதிரி. நதிதே செக்கிங்கா? எஸ், செக்கிங் தான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போகிறது வந்து இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜ் அப்படி தான் நினைக்கிறேன். இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜ் தான் நினைக்கிறேன். பையன் சல்யூட் வச்சான். எதுக்குப்பா ஆல் ஆஃப் ஸ்டாண்டிங்? ஓ லேண்ட்ஸ்லைடாங்க. ஓ மை காட், நான் கூட சும்மா நிற்கிறாங்க நினச்சேன்ப்பா. செக்கிங்னு நினச்சேன்ப்பா. ओ भैया लैंडस्लाइड हो गया, लैंडस्लाइड கீழே போயிட்டு வரலாமா? கீழே போகலாமா? பைக் பார்க் பண்ணிட்டு போகலாம். இங்கோடா டை வா. வா. ஹிஹி. ஆக்சுவலி உங்களெலாம் யாருமே கொஞ்ச மாட்டாங்க, அதனால் உங்களுக்கு பாசம் அதிகமாக தான் இருக்கும். ஆக்சுவலி இவங்க 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேற்றுல முன்னாடியே எங்கேயோ பார்த்துருக்கோம் போல். அவங்க தான் சொன்னாங்க, எனக்கு கரெக்டாக எங்கேன்னு தெரிலப்பா. ஹை, டெசர்ட் மண்ணா? போகிறோம் தண்ணி கிட்ட போகிறோம். மால்டீவ்ஸில் இருக்கும்ல அந்த ப்ளூ கலர் மாதிரி, அந்த மாதிரி இருக்குங்க. அங்கே கிட்ட போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். நண்பர்களே, நினைஞ்சிட்டு தண்ணியை கொஞ்சம் குடிச்சிட்டேன், நல்லா இருந்துச்சு. அண்ட் இவங்க வந்து புஷ்அப் எடுத்துருந்தாங்க, அதனால் இங்கே உட்காந்து எல்லோரும் வீடியோ எடுத்துருந்தோம். அப்படியே முன்னாடி வியூவை பார்த்துக்கிட்டா டடா. ஆக்சுவலி அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜை தாண்டி அங்கே தான் ப்ளூ கலரில் அதிகமாக இருந்தது. இங்கே லைட்டாக தான் இருக்குது. தண்ணி குடித்தேன், நல்லா இருந்துச்சு. நான் திரும்ப குடிச்சு பார்க்கலான்னா வீடியோ எடுக்கணும். நண்பர்களே, நீங்கள் நம்புவீங்களா இல்லையான்னு தெரியல, நான் இந்த தண்ணியை குடிச்சேன்னு சொன்னோம். அதனால் உங்களுக்காக திரும்ப குடிச்சு காட்டுறேன். வீடியோ எடுக்க முடியல, விட மாட்டேன்னா. நம்புறீங்களா? தண்ணி சூப்பராக இருக்குது. எனக்கு சில்னஸ் லைட்டாக தான் இருக்குது, அவங்களுக்கு தான் சில்னஸ். திரும்ப குடிக்கணும், குடிச்சுனே இருக்குன்னா அப்போ சளி பிடிச்சிக்கும். இருந்தாலும் திரும்ப குடிக்கணும்னு தோணுது. கரெக்டாக எத்தனான்னு தெரில. ரோடு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க போல். ஐசரை முடிக்கலாம், டஸ்ட் வந்துடும். ஜாலியாக தண்ணியில் விளையாட்டு இருந்தோங்க. இங்கே பாருங்கள், மேலேருந்து ஸ்லைட் ஆகிட்டு அவ்வளோ தூரம் போயிட்டு விழுந்துருக்கு, பார்த்துக்கோங்க. இப்போ தான் க்ளீன் பண்ணாங்க. கரெக்டாக 1 மணினாங்க, முடிஞ்சிருச்சு 12:45 கரெக்டாக. ஒரு வண்டியாக போகுது போல். ஐயோ, கார் போகிறதுக்கே கஷ்டப்படுது. சரியா போச்சு போங்க. மண் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஹா,
இதை பார்த்தா ஸ்னோவில் ஊந்தது தான் ஞாபகம் வருது. இந்த பேக் வேறு முன்னாடி வச்சுக்கிட்டு காலும் கீழே வைக்க முடியாது. ஐயோ என்ன மட்டும் சாவடிக்கிறாங்களே. बाय बाय आराम से जाओ बाय बाय आराम से चलो ना भाई साहब. போவாண்டா செல்லாக்குட்டி போயிடுறா. ஆய் என்னால் முடியும். முடிச்சு காட்டிட்டேன்டா. ஐயோ இன்னும் இருக்கா? எங்க 3 வண்டி நிற்கிது. 3 ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணுறாங்க. இப்போ ஜேசிபி இல்லை வேறு ஏதோ. வா எம்புட்டு பெரிய கஷ்டம். கேமரா ஃபுல்லாக டெஸ்ட் ஆகிட்ருக்கோம். கேமரா மட்டுமா, நானும் தானே. நேற்று ஆக்சுவலி எப்படி கீழே வந்தேன்னா, இந்த ஃப்ளாகை பார்த்துனே இருந்தேன். ஆக்சுவலி அங்கே வந்து ஐஸும் சேரும் மிக்ஸ் ஆகிருக்கு போல். அதனால் எனக்கு கரெக்டாக தெரில அது ஐஸாக சேரான்ட்டு. நான் என்ன நினச்சேன், இது என்னடா இது கட்டினதுக்கப்புறம் ஒரு மாதிரி வைபாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் இதையே பார்த்தேன். அப்புறமா அது வந்துச்சு, காலை கீழே வச்சேன். பின்னாடி லக்கேஜ் வெயிட்டாக இருந்ததா, இப்படி தான் பண்ணேன். டமால்னு கீழே உண்டேன். சரி ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஊந்தோன்னா அவங்க வந்து தூக்குனாங்களா, வீடியோ எடுத்துருப்பேன். திரும்ப 2வது வாட்டி என்ன பண்ணேன், பிரேக் பிடிக்காது. நாங்கள் பிரேக் அடித்தா டமால்னு உண்டேன். அப்போ தான் ஒரு பைக்கர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். உங்கள் கூடயே வரேன் அப்படின்னா. ஆக்சுவலி எனக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு 2வது வாட்டி விழுந்தோடனே. 2வது வாட்டி விழுந்து மூச்சு வாங்கினோடனே நீங்களே எடுத்துகிட்டு போங்க பைக் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்து அவர் பொறுமையாக தள்ளிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல நிறுத்தினார். அதுக்கப்புறமா மூச்சு வாங்கிட்டு நீ ரிலாக்ஸ் ஆகிட்டியா அப்படின்னாரு. இப்போ பரவாயில்ல மஜா அப்படின்ட்டு. அப்புறம் இவங்கெல்லாம் வந்தாங்க, பின்னாடி வரவங்களாம் வந்தாங்க. அவங்க கூட யாருன்னே எனக்கு தெரியல, எல்லோரும் ஒன்று தான் போல அப்படின்னு நினச்சிட்டு நான் நின்றுட்டு இருந்தேன். ஏன்னா அவர் அப்படி தான் சொன்னார், பைக்கர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க பின்னாடி வருவாங்க அப்படின்னு. இது என்னடா இது என்ட்ரியா? நண்பர்களே வெல்கம் டு டுக். ஸோ இதுதான் இந்தியா பார்டரோட கடைசி வில்லேஜ். ரைட்டத்துக்கு வந்தேன். அண்ட் இங்கே ஒரு ஸ்கூல் வேறு இருக்குது போல், அதெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க இங்கே. என்னமோ போட்டிருக்கே, கன்னியாகுமரி பாரத சொன்னான் என்னமோ போட்டிருக்கு பாருங்க. எல்லாம் உள்ள விளையாடிட்டு இருக்காங்க. லைட்டாக தலை வலிக்குதுங்க. சாப்பிட்றதுக்கா இல்லை அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சதுக்கான்னு தெரில. அண்ட் என் மூக்கு வந்து காலி ஃபுல்லாக வெள்ளையாகிட்டுக்கிறாப்புல மூக்கு. அண்டு 5 மணி வரைக்கும் இப்போ வந்து ரோடு வந்து க்ளோஸாக. 5 மணிக்கு மேலே தான் ஓப்பனா. வர வழி ஃபுல்லாக ஆஃப் ரோடு, போகிற வழி ஃபுல்லாக ஆஃப் ரோடு. எப்படி போக போகிறோன்னு தெரில. லக்கேஜெலாம் வேறு அங்கே இருக்குது. டடா நம்ம வந்து டுட்டூர்க்கு தாண்டி டாங்குன்னு ஒரு இடம் இருக்குது. அதுதான் லாஸ்ட் வில்லேஜ். நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். அது இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரில. அங்கேருந்து இந்த டுட்டூர் தாண்டி ஒரு செக் போஸ்ட் வரும். அந்த செக் போஸ்ட்லேருந்து 7 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. ஆனால் நான் கணக்கெலாம் பண்ணல எவ்வளோ கிலோமீட்டர்னு. நாங்கள் பாட்டுன்னு போயின்னுக்குறோம். பாட்டுன்னு போயினே இருக்குது. பயமாக வேறு இருக்குது. எங்கன்னா எவனா மேலேருந்து எவனா சுட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு. நம்ம ஆளுங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் லைட்டாக பிசுறாதாப்பா இருக்குது. இதுக்கு பேர் தான் கரணம் தப்பினால் மரணம். கொஞ்சம் நீங்கள் இப்படி இப்படி பார்த்துட்டு இப்படி கோட்டை விட்டிங்கன்னா
கீழே உருண்டுனே போயிடுவீங்க. பலத்த காயத்தோடன் அப்படி இல்லைன்னா உயிர் இல்லாமல் தான் வீட்டுக்கு போகணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் பத்திரமா ஓட்டுங்க. எப்போவுமே ரோடு இவ்வளோ பெருசாக இருக்கா, சென்டராக போங்க, தப்பே கிடையாது. யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க, ஏன்டா நீ நடுவில் போகிற, ஓரமாக போடான்னு உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. வண்டி வந்தால் ஓரமாக நிறுத்திட்டு கூட போங்க, அப்படி இல்லைன்னா ஓரமாக போங்க. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. தேவையில்லாத வேலை பார்த்தீங்கன்னா தான் தேவையில்லாமல் எதனா ஆகிடுவீங்க. ஐயாப்பா, நான் பாருங்கள், இங்கே இருக்கவங்களுக்கெலாம் பயமாகவே இருக்காதுல்ல. இவ்வளோ கார்னரில் மூலையில் அது இருக்காங்கப்பா, நிறைய பேர் இருக்காங்க. இப்படி தான் சொன்னேன் பாருங்கள், உங்களுக்கும் சொல்கிறேன், எனக்கும் சொல்லிக்கிறேன். அங்கே பார்த்தோன்னே இங்கே கோட்டை விடாதரா கோட்டைச்சாமி. இங்கேயே சோறு கிடக்குது. அப்போ நம்ம நண்பர்கள் இங்கேயே சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்டர் வே ரெஸ்டாரண்ட் ஐஸ்கிரீம் அவைலபிளா? இங்கே அவன்பா ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். ஏன் தூக்கின்னு போய் மூலையில் சொருவுறீங்க? இந்தியா பார்டரோட கடைசி வில்லேஜில் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க நண்பர்கள். அண்ட் எது பார்டர்னு எனக்கே தெரியல. யாருன்னா என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்குறேன், சொல்ல மாட்டாங்க. नहीं है कुछ एक्सप्लेन के लिए भी चाहिए से पाइनएप्पल देखने के लिए चाहिए कितना है 50 रुपीस पर हेड है 50 रुपीस पर हेड हेड पर हेड ₹2 सैमन मिलेगा क्या? टेस्ट ट्राई करने के लिए कुछ देखना है नहीं तो ट्राई कर लो ऐसे में नहीं हो गया गुरमीन कुछ फुल ट्राई എടുത്താ ये जो नदी देख रहे हैं नदी जो है शायूग रिवर है, इंडिया से पाकिस्तान जाता है। उससे आगे आपको नीचे ग्रीन दिख रहा है, ये पाकिस्तानी एग्रीकल्चर है। ये जो लास्ट ग्रीन दिख रहा है 2 पहाड़ के बीच में पाकिस्तान की विलेज का नाम फ्रन्नू। फर्स्ट ग्रीन से राइट माउंटेन दिख रहा है, माउंटेन के बीच में छोटा सा लाइन दिख रहा है, कुछ रास्ता जैसा। उस लाइन को फॉलो करना है, जहाँ से वो रास्ता ख़त्म हो रहा है उसी के एंड पे जो है आपको बंकर नजर आएगा, जहाँ पाकिस्तान के फौजी बैठते हैं। शायू रिवर से आगे आके मैदान से आगे ये पेड़ के नीचे आपको फेंस दिख रहा है, वहाँ पर एक छोटा सा घर भी है। ये अपना एलओसी लाइन ऑफ कंट्रोल जी। और ये वाला माउंटेन दिख रहा है, ऊपर इससे रोड जैसा दिख रहा है, कुछ रास्ता जैसा। उससे थोड़ा सा ऊपर एक छोटा सा वाइट दिख रहा है, ये अंडन बंकर है जहाँ पर इंडिया की फौजी बैठ गया है जी। और ये जो सारा माउंटेन की पीक दिख रहा है, पीक सारा जो है पाकिस्तान में है। उससे नीचे आपको रेता दिख रहा है और नोमैंस लैंड है। उससे नीचे आपको यहाँ पर ब्लैक फोर्ट दिख रहा है ना, अपना इंडिया में। अच्छा, उसके ऊपर नो मैंस लैंड जी, सारा माउंटेन की पीक जो है पाकिस्तान में है जी। अगर आपको ज़्यादा नहीं देखेगा बाइनोकुलर रख के देखो ₹50 फ्री है मेरे लिए। ये स्टोरी फ्री है ना? हाँ நண்பர்களே, என்ன கதைன்னு கேட்டுட்டா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து 2 போஸ்ட் மாதிரி தெரியுதா, இது வந்து இதுக்கு கீழே வந்து இந்தியாவா, இதுக்கு மேலே இந்த ஸ்லைடு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து யாருக்குமே இல்லையா, பொது சொத்தான். அண்ட் 1 2 3 இந்த 3 மலைக்கு அந்த சைடு வந்து பாகிஸ்தானா, அண்ட் இது வந்து இந்தியா, ஓகேங்களா. அண்டு அங்கே வந்து பச்சையாக தெரியும், லைட்டாக தெரிய பாருங்க, நான் கை வச்சிருக்காங்க மேலே. அந்த பச்சை தெரியுறது வந்து பாகிஸ்தானோட, அங்கே வந்து ஒரு கிராமம் இருக்கும், அது அந்த கிராமம் வந்து பாகிஸ்தான் தான். அவ்வளோதாங்க, சிம்பிள் தான். நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம், வந்துட்டோம், பார்டருக்கு வந்துட்டோம். நண்பர்களே, இங்கே வந்து இந்த மாதிரி கடை போட்டிருப்பாங்க, அதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு லோக்கலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இங்கே வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். நானும் வாங்கிட்டேன், இவரும் வாங்கிட்டாரு, அவரும் வாங்கிட்டாரு, எல்லோரும் வாங்கியாச்சு. இங்கே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் கிரேப்ஸு, பாதாம், அப்புறம் ஆப்ரிகாட்டு, கிரான்பெரி, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் வரீங்கன்னா இவங்ககிட்ட வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா இந்த சீசனே வந்து பார்த்தீங்கன்னா 4 months 4 மாதம் தானே, 4 months வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுவுமே இருக்குது, அது வியாபாரன்றது ஒன்று இருக்காது. அதனால் நீங்கள் வாங்கி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், ஓகேங்களா. நண்பர்களே, இங்கேயே சாப்பிட்டுட்டோம், பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். கொஞ்சம் ரேட் அதிகம் தான், சரி இருந்தாலும் பசிக்கு சாப்பிட்டுட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அதை ஸ்டோரி போட்டிருப்பேன்.
உங்களுக்கு ஏதாவது பார்டர் பிரச்சனை இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சால் தீத்துலாம் வைக்க மாட்டேன், பிரித்து வேணால் விடுவேன். அண்டு வரும்போது வீடியோ எடுக்கல, ஏன்னா எதுன்னே தெரியலையா, எந்த லொக்கேஷன் எதுன்னு தெரியலையா கரெக்டாக, அதனால் எடுக்கல. இப்போ உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் என்ன அப்படின்ட்டு. நண்பர்களே, நான் சொல்லியிருந்தேன் அந்த கடைசி வில்லேஜ் இது தான், பார்த்துக்கோங்க. ரொம்ப சின்னது தான், எண்ணி ஒரு 10 வீடு 15 வீடு அந்த மாதிரி தான் இருக்கும். வீட்டுக்குள்ளே கழுதெல்லாம் இருக்குது. ஓ மை காட். அண்ட் இங்கே வந்து பாதி தான் சிமெண்ட் வீடுனா மேலே ஜெல்லி போட்டிருக்காங்க, மிச்சதெல்லாம் இந்த மாதிரி வைக்கோல் வச்சுருக்காங்க. இங்கேயும் கழுதை தான் இருக்குது. நை என்னடா இது, மதுரைக்காரனுக்கு அந்த சோதனை. வீட்டிலேருந்து மனுஷங்க எட்டி பார்ப்பாங்கன்னு பார்த்தா கழுதை எட்டி பார்க்குது. 15 வீடுக்கு மேலே இருக்கும் போலியா, ஆனால் வீட்டில் தான் யாருமே இல்லை. ஆக்சுவலி நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகணும், ஆனால் முன்னாடியே சொல்லியிருப்பேன் 5 மணிக்கு வந்து அங்கே மூடிடுவாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம வேகமாக போனால் மட்டும்தான் முடியும் நண்பர்களே. இது என்ன ரொம்ப தண்ணி போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு கம்மியாக தானே வந்துட்டு இருந்தது, நான் பார்த்தீனி. அதுக்குள்ளே யாரோ கல் தூக்கி போட்டு மறைச்சிட்டுக்கிறாங்க போலவா. இதோ இந்த வில்லேஜுக்கு பேர் வந்து டாங்னு நினைக்கிறேன், டாங். இதுக்கப்புறம் வந்து டுட்டூருக்கு வரும். அந்த சைட்லேருந்து வந்தீங்கன்னா டுட்டூருக்கு, அதுக்கப்புறமா டாங். ஆக்சுவலி இந்த ரோடை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா வில்லேஜ் வரும். அவ்வளோதான். கொஞ்சம் அளவுக்கு எல்லா இடத்தும் வந்து சீக்கிரமாக பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நான்லாம் ரொம்ப லேட்டு, 6 வருஷம் லேட்டு. 6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சூப்பராக இருந்திருக்கும், ஃபுல்லாக ஆஃப் ரோடிங்கு அந்த மாதிரி. அவங்க பொருள் விற்கிறதுக்கு தான் கூப்பிட்றாங்க. ருக்கியே நான் ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி போயிட்டேன். இவங்க பார்த்தா டுட்டூருக்குள்ளே நின்றுருக்காங்க, என்னை கூப்பிட்றதுக்காக வந்தாங்க. அப்புறம் எனக்கு தெரியும் டுட்டூருக்குள்ளே மேலே என்ன இருக்குது, அந்த ஃபெஸ்டிவலா வில்லேஜ் தானா? எவ்வளோ ஸ்டெப்ஸுப்பா? வீடியோ பார்த்தேன் நீங்கள், சரியா போச்சு. இதுதானே சாப்பிட்டு வந்தோம், வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா மலையை வச்சு சாப்பிடுறாங்கப்பா. எங்கே பாருங்கப்பா, வில்லேஜ் மேலே, மலை மேலே மசூதிலாம் இருக்குது. மசூதி தானே? ஆமாம், மசூதி தான். முஸ்லீம் நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, தொப்பி போட்டுனுக்குறாங்க. உள்ள நடந்து போயினுக்குறாங்கப்பா கேரளா பசங்க. நானும் ஒரு வயசானவங்களும் ஆகிட்டோம், வாட்டுன்னு பொறுமையாக நடந்து போயினுக்குறோம். யாராவது கைதை கட்டுறீங்க? கைதையா மாடா? கைதை மேலே வந்து உள்ளே போயிட்டே இருக்கு நண்பர்களே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் பண்ணி வச்சுருக்காங்க 2 சைடும். நடுவில் தான் நாங்கள் நடந்து போயிருக்கோம். இன்னும் ஒரு 50 வீடு இருக்குமா இங்கே? கீழே ஒரு வில்லேஜ் இருக்கா, அதுக்கு மேலே மலைக்கு மேலே ஒரு வில்லேஜ் இருக்குது. இதுக்கு பேர் தான் டூர்க்கா? கீழே மார்க்கெட் மட்டும், மேலே தான் வீடு இல்லாமா? காடு. என்ன ஒரு கஷ்டம்னா, என்ன வெயிட்டு தூக்கிட்டு வரோம் அப்படின்னா தான் கஷ்டம், மற்றபடி டெய்லி கஷ்டம்தான். இங்கே பாருங்கள், அந்த காலத்து வீடு கட்டையில் போட்டு டோர் பார்த்தீங்களா, பெருசாக இருக்குது. எல்லா வீடும் அப்படி தான் இருக்குது. இங்கே தான் பூ நிறைய இருக்குது, இங்கே போனாங்க, அதனால இங்கே வந்தோம். நான் மலை ஏறி வந்ததை பார்த்துருப்பீங்க, இங்கே கிராமத்தையே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இடத்துல இப்படி ஒரு வீடு யாராவது கட்டுவாங்களா? மஜாதான். நம்மளுக்கு அவர் தான் உள்ளே வர என்ட்ரி கொடுத்தாப்புல. உள்ளே வந்து பார்த்தோன்னா ஆடு மாடு நான்லாம் இருக்கும். ஆடு ஓடியாடுது, இல்லை ஆடு பயப்படுது. ஆக்சுவலி மேலே வைக்கிறது வந்து நான் குளிருக்குன்னு நினச்சேன், பார்த்தா அது வந்து சோறு போல் மாடுக்கு ஆடுக்கெலாம். இப்போ தான் புரியுது.
அன்றைக்கி வந்து டிராக்டர் ஓட்ட போகிறாங்க போல். முதுகு வலிக்குது. வீடு போய் சேர்ந்துருவோம்மா, என்ன வீட்டில் விட்டுருங்கப்பா. நண்பர்களே, அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்றால், ஒன்று வீட்டுக்கு, ஆடு இல்லைன்னா இங்கே ஏதோ ஒரு டாக் என்ஜாய். ஜேம்ஸ், ஜேடி. நண்பர்களே, சின்ன பசங்க நம்ம ஹெல்மெட் கேட்குறாங்க நண்பர்களே. அது எப்படி தெரியுமா? ஹெல்மெட்டு குர்றா டேய். இந்த பாருங்க, இந்த வாண்டு தான். வாண்டே என்னது? சாவி எல்லாத்தையும் கேட்குறாங்க அந்த வாண்டு. बाइक चलाना आता है क्या? हाँ आता है. कौन सिखाया आपको? வாயிலே வண்டி ஓட்டுறான். எதுக்கு? ஏய் பிடிக்க வேண்டாம். எங்க ஆமா, எங்க காப்பாத்துக்க. ஓடு. ஏய் போங்கடா. டேய் பிச்செல்லாம் கொட்டி விட்டுருவோம் அப்புறம். கேமரா இருக்குடா. கோச்சிக் नहीं दे रहेंगे. नहीं आपको नहीं. ஐயோ, பேக் வெயிட்டு, ஹெல்மெட் வெயிட்டு, ஓடி வந்துங்களா. நண்பர்களே, நல்லா இருக்குங்க இந்த வில்லேஜ். ஆக்சுவலி பீஸ்ஃபுல்லாக, சைலண்ட்டாக. நான் நடக்கும்போது கூட நான் பேசுறது, நான் நடக்கிற சவுண்டு தான் கேட்குமே தவிர வேறு எந்த சவுண்டுமே கேட்காது. அது தவிர இங்கே இருக்கும் கழுதைகள், மாடுகள், ஆடுகள், குயில்கள், இதோட சவுண்ட் வேணால் கேட்கலாமே தவிர எந்த சவுண்டுமே கேட்காது. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து வழி சொல்கிறேன் எங்கன்ட்டு. அண்டு டூர்க் வில்லேஜில் இது வந்து டுர்க்டுக்குன்னு நான் பார்த்தேன். DURTUK அப்படின்ற பேரை பார்த்தேன். இந்த அழகான இடத்த விட்டு இப்போ நம்ம வந்து கீழே போயிட்டு சீக்கிரமாக போனோம். ஏன்னா இருட் ஆகிடுச்சுன்னா நம்ம வண்டியில் ஃபாக் லைட்டில், எக்ஸ்ட்ரா லைட்டில் எந்த லைட்டும் இல்லை. வண்டியில் வர ஓஜி லைட் வச்சு தான் போகணும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போனால் நல்லது. நல்லா போயிட்டுருக்கோம் நண்பர்களே. இப்போ ஒரு அழகான வியூவை பார்த்தீங்க. இன்னொரு அழகான வியூவை பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், இதுதான் டூர்க் வில்லேஜ். அண்ட் அங்கே ஒரு ஹெலிபேட் வேறு இருக்குது, ஹெலிகாப்டர் இறங்குறதுக்கு. பையா ஹெலிபேடா? ஆனால் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. எக்கோ கேட்கல. சிரிக்காதீங்கப்பா, சிரிப்பு வருதுப்பா. இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டுர்க்டுக்ன்ற வில்லேஜ் 2 அங்கே தான் நம்ம இருக்கோம். ஏன் இங்கே நம்ம இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்கு வந்து இங்கே இருக்கணுன்ற ஆசை வந்துச்சு அவங்க 2 பேருக்கும். அதாவது வேஸ்ட்டாக இவ்வளோ தூரம் வந்துட்டு போக வேணாம் அப்படின்னு சொன்னதுனால இங்கே இருக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, இவங்க வந்து சோலோ ட்ராவல் பண்ணி கேரளாலேருந்து இங்கே வந்திருக்காங்க. எப்போ வந்தாங்கன்னா April 4th. இங்கே வந்து 3 நாள் ஆகுது. அண்ட் என்ன சொல்கிறது, சரி நம்ம வந்து இப்போ சாப்பிட தான் போகிறோம். நம்ம சாப்பிட்ற வேலையை பார்ப்போம். நம்மளுக்கு வந்து என்னென்னா ஃபிஷ்ஷு, அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் டால் கொடுத்துருக்காங்க நண்பர்களே. நம்ம வந்து அவங்களெல்லாம் பார்க்கக்கூடாது, நம்ம பாட்டு சாப்பிட்டுட்டே இருக்கணும். அவங்க பேசுறதா கேட்கணும் எனக்கு தெரியும். இதனால கொஞ்சம் நண்பர்களே, சாப்பிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 11:40 ஆக போகுது. ஸோ இங்கே வந்து சிக்னல் வந்து விட்டு தான் கிடைக்குது. அண்ட் இவ்வளோ நேரம் வந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன். சாப்பிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் சரி எடிட் பண்ணலாமே. இன்னும் வந்து 3 வீடியோ பேலன்ஸ் இருக்குது. 15வது வீடியோ போயிட்டுருக்கு. இப்போ தான் நான் எத்தனாவது வீடியோ போட்டிருக்கேன்,
10வது வீடியோ 11வது வீடியோ போட்டிருக்கேன். மிச்சம் வந்து ஒரு 4 வீடியோ கிட்ட பெண்டிங்கில் இருக்குது. ஸோ சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு பண்ணால் தான் என்னால் ஸ்டோரேஜ் எடுத்து நிறைய வீடியோ எடிட் பண்ண முடியும். அண்டு ஸ்னோவில் விழுந்தது கூட ஆக்சுவலி ஸ்டார்டிங்லேயே வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா ஸ்டோரேஜ் இல்லை. சரி நான் சும்மா எடுத்தால் வந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் கேமரா ஆன் பண்ண பார்த்தா ஓகே வந்திருக்கு. அதுவே பெரிய விஷயம். 3 நிமிஷம் கிட்ட வந்திருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இந்த ஸ்டோரேஜ் மட்டும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. சரி போனால் போதும் 1 மாதத்துக்கு இந்த ஐஃபோனில் வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு அந்த ஆப்ஷனே காட்ட மாட்டேங்குது எங்கே போய் பார்க்குறதுன்னு. அப்புறம் இவர் சொன்னார் கூகுளில் போயிட்டு பண்ணணும் ஐக்ளவுடுன்னு போட்டால் வரும் அப்படின்னு சொன்னார். நான் மறந்தே போயிட்டேன். இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. சரி ஓகே அது என்னென்னு ட்ரை பண்ணாத அப்புறமா மொத்த ஸ்டோரேஜ் ஃபுல்லாச்சு மன்னித்துக்கொள்ளுங்க. மற்ற ஸ்டோரேஜ் ஃபுல்லாச்சு அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து பார்த்துக்கலாம். சரி ஓகேங்க, நாளைக்கு சந்திப்போம். எனக்கு பயங்கரமாக தூக்கம் வருது. காலைல வேறு சீக்கிரமாகிடுச்சு. இங்கே இருக்க பக்கத்தில் நம்ம இன்றைக்கி பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நாளைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். மக்கள் கூட பேசி அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நானே ஒரு இன்ட்ரோவர்ட்டு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறி நாளைக்கு நான் பேச போகிறேன். என் கூட சேர்ந்து என்னை புது ஜேடியாக பாருங்கள். ஓகேங்களா, பாய். நாளைக்கு சந்திப்போம் நண்பர்களே.